உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன்டா. அப்படியா? என்ன பிந்து வந்தாளா? ஆ, நான் அவளை பார்க்கலையேக்கா. உன்னை பார்க்காம தான் உன்னை மீட் பண்ணி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கிஃப்ட் கொடுத்தாளா? உன்னை பார்க்காம தான் நீ கட்டி பிடிச்சிட்டு நின்னியா? சொல்லு. அப்படின்னா நான் உனக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் காதலிக்கிறது பூரிய இல்லக்கா. டேய், உனக்கு உன் மாமா அடைக்கலம் கொடுத்தாரு இல்லடா, அதெல்லாம் நீ மறந்துட்டு அவர் தங்கச்சி காதலிக்கிற ஒண்ணு அவரோட எதிரி வீட்டுக்கு மாப்பிள்ளையா அனுப்பி வைன்னு கேட்கறதுக்கு உனக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ தானக்கா சொல்லுவ மனசுதான் முக்கியம்னு. மனசு சொல்றத கேட்கலன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு. வாய மூடு. பெரிய சைக்காலஜி டாக்டர் மாதிரி கதை சொல்லாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டோட நிலைமையே மாறிக்கிட்டு வருது. நானும் உன் மாமாவும் ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கி வந்திருக்கோம். அந்யோன்யமா இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை மட்டும் கெடுத்துறாத. பூர்ணி ஒரு அப்பா விடா. அவ உயிருக்கு உயிரா ஒன்னதாண்டா காதலிக்கிறா. அவளை நீ அழ வைக்கணும்னு மட்டும் நினைக்காதடா. தயவு செஞ்சு அப்படி நினைக்காத. இதுக்கப்புறம் நீ திரும்பவும் அந்த பிந்துவை பத்தி யோசிச்சா நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கோ. அக்கா அக்கா, நான் காதலிக்கிறது பிந்துவ. எந்த ஒரு தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னு அந்த சாமி கிட்ட வேண்டிக்கோ. ஏனே தெரியாத எங்க வீட்ல என்ன சந்தோஷம் வந்தாலும் அது ரொம்ப நாள் நீடிக்காது. எதுக்கு கடவுளே எனக்கு எப்படி ஒரு சோதனை? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கும் போது நான் பிந்துவை தான் காதலிக்கிறேன்னு என் தம்பி சிவா ஏன் அப்படி சொல்றான்? இன்னொரு பக்கம் ஆசை ஆசையா இருக்கிற என் புருஷன் என்னோட மாமியாரு பூர்ணியோட வாழ்க்கையில சிவா என்ன மாதிரி பிரச்சனைய உருவாக்குவானோன்னு பயமா இருக்கு கடவுளே. அப்படி எதுவும் நடக்காம எல்லாமே நல்லபடியா நடக்கணும். பூர்ணிக்கோ சிவாவுக்கோ கல்யாணம் நடக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடதுதான் கடவுளே, உங்களோடதுதான். கவலைப்படாத பெரிய பாப்பா, உனக்கு இன்னும் கல்யாண யோகம் இருக்கு. என்ன சொன்னீங்க சாமி? கல்யாணம் யோகம் இருக்குன்னு சொன்னேன். நிஜமாவா சொல்றீங்க சாமி? நிஜத்தை தவிர நான் வேற எதையும் சொல்ல மாட்டேன்.
உன்னை கட்டிக்க போறவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடலை தாண்டி அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு அடி எடுத்து வச்சிருக்காமா பெரிய பாப்பா. அவனுக்கு கூட தெரியாது அவன் உன்னதான் கட்டிக்க வந்திருக்கான்னு. நிஜமாவா? நிஜமான்னு நீ கேட்டதே கேட்காத. அது உண்மையா பொய்யான்னு அப்புறம் எனக்கே சந்தேகம் வந்துரும். பிக்ஸ் பண்ணிக்கோ, உன்னை கட்டிக்க போறவன் வந்தாச்சு. இந்தா இதை எடுத்துக்க. இதை எடுத்துக்கிட்டு போய் கிழக்கு பக்கமா நின்னு கையெடுத்து கும்பிடு. வடக்கு பக்கமா திரும்பி இது அப்படியே தரையில விடு. ஒன்ன தாண்டி இன்னொன்னு வேகமா ரேஸ் குதிரை மாதிரி முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ஆளுக்கு முன்னாடி அது நிக்கும். யார் முன்னாடி போய் அது நிக்குதோ அவர் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. தார் டபாக்குள்ள முங்கி குளிச்ச மாதிரி இருக்கான். இவனா என்ன கட்டிக்க போற ஆளு? தப்பு. கடவுளே முடிவு பண்ணி முடிச்சு போட்டிருக்காரு. அப்ப இவர்தான் என்னோட அழகன்னு நினைச்சுக்கணும். உண்மையிலே இவர்தான் என்னோட அழகன். என்னது இங்க கோலி யாரு விளையாடுறாங்க? அது என்னோடதுங்க. இந்த கோலி விளையாட்ட ஆம்பளைங்க தானே ஆடுவாங்க. அப்பப்போ பொண்ணுங்களும் விளையாடுவாங்க. ஓ கொடுங்க. ஓ இந்தியா மாறி போச்சு சொன்னது என்னவோ நினைச்சேன். அது இப்படிதான் மாறி போயிருக்கு.